குரானை கம்ப்ளீட் பண்ணுங்க. அல்லாஹ்வுடைய தூதரே அப்துல்லா பின் அம்ரு பின் ஆஸ்லியானோ வர்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எத்தனை நாட்களில் நான் குரானை ஓதி முடிப்பது? ரசூலுல்லாஹ்ட்ட இவரும் கேட்குறாரு. கேட்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, 30 நாட்களில் ஓதுவீராக. அப்போ 30 நாள் தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வந்த ரெக்கமெண்ட். அப்போ ரெக்கமெண்ட் ரசூலுல்லாஹ் பண்ணிட்டாங்கன்னா அந்த பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணணும். மாற்றியும் ஓதலாம். ரெக்கமெண்டட் என்ன, சிறந்தது எது அப்படின்னு பார்த்தா பல வழிமுறை இருக்கு, அதில் சிறந்தது இது. அப்போ சொல்றாங்க எனக்கு சக்தி இருக்குங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 25 நாளில் ஓதுங்கிறாங்க. அடுத்தது சொல்றாங்க 15, அடுத்தது 7, அடுத்தது 3, இப்படியே போகுது. 3க்கு கீழே பர்மிஷன் இல்லை அப்படின்னாங்க. இது முஸ்னத் அஹ்மதுல 6516 ஹதீஸ், புகாரியில் 5051 5054 வரைக்கும் இந்த ஹதீஸ் இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அவசரப்படாதீங்க, நானே உங்களுக்கு ஒரு பேட்டர்னை கற்றுக் கொடுப்பேன், அது வரைக்கும் நீங்களா அவசரப்பட்டு குரானை ஓதாதீங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் குரான் இறங்க போகுது, இன்னும் ஃபைனல் டிசைன் வரப்போகுது, சீக்வன்ஸ் மாறப்போகுது, சின்ன சூறா பெருசாக போகுது. இது எல்லாமே அல்லாஹ் சொல்லி புரிய வச்சு பேட்டர்ன் பண்ணிட்டான். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 30 நாளில் வந்தாங்க. சஹாபாக்களுக்கு கேட்கும்போது கூட என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க, 30 நாளில் ஓதுங்க அப்படிங்கிறது இங்கே விஷயம். இப்போ வெறும் ஒரு மாதம் மட்டும் குரான் ஓதுறதா, இந்த ரம்ஜானில் 30 நாள் மட்டும் குரான் ஓதுறதான்னு கேட்டால் கிடையாது. இங்கே தான் நாம் தப்பு பண்ணுறோம். இந்த தராவி தொழுகை ஓதுறவங்க என்ன பண்ணுறாங்க, ரம்ஜானில் ஒரு மாதம் ஓதிட்டு போயிடுறாங்க. இங்கே ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, புகாரில் 5054 ஹதீஸ் சொல்கிறாங்க, என்னிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு முறை குரானை ஓதி நிறைவு செய் என்று கூறினார்கள். இம்ரான் ஹுசைன் இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. ஒரு மாதத்தில் ஒரு குரானை கம்ப்ளீட் பண்ணுறாரு. இது நாம் பண்ணணும். இது பண்ணால் தான் நம்முடைய காரியங்கள் நமக்கு லேசாகும். அதாவது நம்ம அந்த குரான் சொல்லக்கூடிய அந்த குணங்கள்லாம் வருதில்ல, அல்லாஹ்வுடைய அடியார்கள் இப்படி இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய அடியார்கள் அப்படி இருப்பாங்கன்ட்டு, இதெல்லாம் எப்போனா இதெல்லாம் குறைஞ்சபட்சம் இந்த மார்க்கத்துக்கு நாம் செய்கிற வேலை. இது மார்க்கத்துக்கு இல்லை, நமக்கு நாமளே செஞ்சுக்கிற நன்மை. இது என்னன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்தில் ஒரு குரான் கேட்டாலும் நமக்கு தலை சுற்றுது. என்னடா இது குரான் ஒரு மாதத்தில் எப்படி ஓதுறது அப்படின்னு. அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த ரம்ஜான் மாதம் ஸ்டார்டிங் ஆயிடுச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு மாதத்தில் நம்ம பழகிட்டோம்னா வரக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு எல்லாமே கொஞ்சம் லேசாயிரும். இப்போ இந்த குவாரண்டைன்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா, இந்த உலக வாழ்க்கையை ஒரு வித்து போன வாழ்க்கை, நம்மளுடைய எல்லாமே செயல்கள் வீணாக போச்சு. இல்லை இத்தனை நல்லா சொல்கிறாங்களா, நீங்கள் உலகத்துக்காக பாடுபட்டது எல்லாமே வீணாக போயிடும் அப்படின்றான். இப்போ இன்னைக்கு கண்ணு முன்னாடி பார்க்குறோம், நம்ம வியாபாரம் இருக்குது போக முடியல, கடை இருக்குது போக முடியல, ஸ்கூல் இருக்குது படிப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, காசு இருக்குது ஓரளவுக்கு மூஞ்சி கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது, இன்னும் பாக்கெட்டு சுத்தமாக காலி ஆச்சுன்னு வெய்ய அப்புறம் தெரியும் என்ன ஸ்டோரின்ட்டு. இப்போ ஏதோ சோறு போயிட்டுருக்கு, பிரச்சனை இல்லாமல் ஆக்சிஜன் கிடச்சிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கலகலன்னு இருக்கோம், ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு நிறைய கேட்ஜெட் இருக்குது.